வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நெறைய பேரோட கவலை தான். இது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில ரெமெடிஸ் தான். எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ஏஜிங். நெறைய பேரோட வருத்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, என்னோட வயசுக்கும், என்னோட முகத்துக்கும் சம்மந்தமே இல்ல. நான் ரொம்ப ஏஜா தெரியிறேன். ரொம்ப ஏஜ்டா தெரியிறேன். ஏஜ்டு அப்படிங்கிறது ரிங்கிள்ஸ் மட்டுமே இல்ல. நெறைய விஷயங்கள் ஒரு மாதிரி லூசன் ஆகுறது, மசில்ஸ் லூசன் ஆகுறது, பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு வந்து ஏஜ்டு ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரியான ஒரு முகம். பட் ஆனா, அவங்களுக்கு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சொல்றோம்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மினிமம் 8 இயர்ஸ் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஏஜிங். ஸோ இந்த ஏஜிங்க்கு முக்கியமான சில காரணங்கள் என்ன? அதை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்ப உங்களுக்கு சீக்கிரமா அந்த மாரி ஏஜ் ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. நீங்க அந்த விதமான மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்களான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுல ஆனா நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாவே எல்லாரும் சொல்றது, "எனக்கு ரொம்ப கவலை இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு 50% அது ஒரு உண்மைதான். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. தூக்கம் இல்ல. எப்பயுமே ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நெறைய ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் இருக்கு. நம்மகிட்ட நெறைய வீடியோஸ் இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ், கார்ட்டிசால் ஏன் ரைஸ் ஆகுது? மன அழுத்தத்த எப்படி குறைக்கிறது? எப்படி படபடப்பு வருது? அதெல்லாம் பார்த்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டெப்ப. 2வது முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாரும் சொல்றது உண்டு, HbA1cன்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆனா அது என்ன அப்படின்னா, நம்மளோட ரத்தத்துல 3 மாதத்தோட ஆவரேஜ் சுகர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்ப அது என்ன? நம்மளோட ஆர்பிசியோட போயி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸ் ஒட்டி இருக்கிறது எவ்வளோ தூரம் அது ஒட்டுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு டெஸ்ட். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பேர் வந்து கிளைகேஷன். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே இது நடக்க தான் செய்யும். ஆனால் அது ஆர்பிசியில் ஒட்டும்போது அந்த ஆர்பிசி டெட் ஆகி அடுத்த செல் ஃபார்ம் ஆயிடுது. அதே மாதிரி அந்த ஆர்பிசி அடிக்கடி செத்து போகிறதும் இதுக்கு ஒரு காரணம். அப்போது இந்த கிளைகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆனால் எனக்கு சுகர் பார்த்தா நான் சுகர் இல்லை, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடையும் நம்ம சாப்பிட்ற இனிப்பு பதார்த்தங்கள்னாலையும் நிறைய கார்ப்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் ஆஃபன் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம உடம்புல அதிகமான இன்சுலின் வந்து சுரக்குது இல்லையா? அப்போ இன்சுலின் சுரக்கிற வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற பிரச்சனை வராம இருக்கும். பட் ஒரு கண்டிஷன்ல இப்போ ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, கிளைகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆனா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இன்சுலின் இருந்துட்டே இருக்கும்போது அது ரத்தத்துல கலக்குது. பட் ஒரு ஸ்டேஜ்ல உங்க செல்ஸ் அதை ஏத்துக்காம போறதும், ஒண்ணு இன்சுலினோட குவாலிட்டி குறையிறதும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு உண்டாகிற அந்த ஒரு பிரச்சனை வந்து ஹை இன்சுலின். ஸோ இந்த ஹை இன்சுலின்னால அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகுது. மெயினாக அப்டோமன் சுற்றி. ஸோ அப்போ அப்டோமன் சுற்றி நிறைய ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகும்போது பாடியில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ், அதாவது நான் கெமிக்கலாக சொல்லணும் போனோம்னா சைட்டோகைன்ஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ் உருவாகும் போது உடம்புல நம்ம இன்னைக்கு நிறைய கேள்விப்படுறோம், வீக்கங்கள், அலர்ச்சி தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ நடக்கும்போது முகம் வீக்கமாகும். அதுக்கப்புறமா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஏஜான லுக் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் தவிர்க்கணும் அப்படின்னா, உங்கள் இன்சுலின் நார்மலாக தேவையான அளவு தான் சுரக்கப்படணும். அந்த சுரக்கிற இன்சுலினும் நம்ம உடம்பால் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதாவது நம்மளோட செல்ஸால் அது ஏற்றுக்கப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலான ஒர்க்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது இந்த நிறைய ஸ்டெப்ஸ் நான் சொல்லிவிட்டு ஃபைனலாக நான் ரெமெடிஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒபிசிட்டி ப்ராப்ளம், அதாவது உடம்பு வயிறை சுற்றி நிறையா சதைகள் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸும் கூட. ஸ்ட்ரெஸ் அதிகமானாலுமே அப்டோமனை சுற்றி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஃபேட்லாம். ஸோ அதுக்கப்புறமா அது இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ் உருவாகும் போது சீக்கிரமே வயதான தோற்றம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து 2வது. அண்ட் மெயினாக இந்த மாதிரி ஒபிசிட்டி பிரச்சனைகள்லாம் உங்கள் உடம்புல வரும்போது சில வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியேற ஆரம்பிக்கும்.
அந்த வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதாவது தாது உப்புக்கள் தான் நம்மளோட செரிமானத்துக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வெளியில ஏறும்போது இந்த அதிகமான இன்சுலின் உடம்புல இருக்கு, அதிக கார்ப்ஸ் எடுத்து அதிக இனிப்பு எடுக்கிறீங்கன்னா கிட்னி அதை ட்ரெயின் அவுட்டை வெளியேற்றிட்டே இருக்கும்போது அதற்கூட சேர்ந்து இந்த சில தாது உப்புக்களும் முக்கியமான ஒரு வைட்டமினான B1 அப்படிங்கிற ஒரு சத்தும் வெளியேற்றப்படுது. ஸோ அப்போ அந்த B1 வெளியேற்றப்படும் போது உங்களுக்கு மறுபடியும் அடுத்த செரிமானம் குறையும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தான் ஃபேட் டெபாசிட் ஆகும். ஸோ மறுபடியும் இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் தான். ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இந்த இன்சுலின் அதிகமாயிட்டே இருக்குதா, அதாவது நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோமா, டைம் இன்டர்வல் கொடுக்காம அந்த ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கேப் விட்டு ஏதாவது வாயில் போட்டு கொறிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டை நிறுத்துங்க. ஸோ நீங்கள் டயபெட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த ஹை இன்சுலின் தான் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு வயதான தோற்றத்தை கொடுக்குது. அதன் மூலமாக நிறையா விட்டமின் மினரல்ஸ் வெளியேறும் போது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எலாஸ்டிசிட்டியை வந்து அதால் கொடுக்க முடியாது. மெயினாக இந்த கிளைகேஷன், அதாவது நான் சொன்னேன் இல்லையா சுகர் மாலிகுல்ஸ் போய் ஒட்டுதுன்னு, ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி தன்மை வந்து குறையுது. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். அப்போது உடனடியாக உங்களோட இனிப்பையும் அதிகமான கார்பையும் அடிக்கடி சாப்பிட்றதையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து நிறுத்துங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான தாது உப்புக்கள், மெயினாக இதில் எந்த தாது உப்புக்கள் வருது அப்படின்னா மெக்னீஷியமும் பொட்டாசியம். ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களோட எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது உடம்புல நீர்ச்சத்து அண்ட் pH நம்மளோட ஆசிட் பேஸ் அமிலம் கார தன்மையை நல்ல சரி விகிதத்தில் பாதுகாத்தா மட்டுமே ஸ்கின் ட்ரைனஸ் வராமல் இருக்கும், இச்சிங் வராமல் இருக்கும். ஸோ உங்களோட உடம்புக்குள்ளேயும் அந்த pH மெயின்டைன் ஆகும்போது தான் எல்லா சத்துக்களும் நல்லா உறிஞ்சப்படும். அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனையும் வராது, கட்டும் வந்து நல்லா பாதுகாக்கப்படும். ஸோ அப்போ இது எல்லாம் இருந்தால் தான் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், எலாஸ்டிசிட்டியும் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த pH-ஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் வேணும். நீங்கள் நிறையா இனிப்பு எடுத்தால் அது உங்கள் உடம்புல இருந்து வெளியேற ஆரம்பிக்கும். B1 சத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ இது தவிர்த்து உங்களோட உணவு பழக்கங்களில் கண்டிப்பாக நார்ச்சத்து இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நார்ச்சத்து இருந்தால் தான் குடல் நல்லா இருக்கும். குடல் நல்லா இருந்தால் தான் இந்த B1 வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து நம்ம குடலும் கொஞ்சம் உருவாக்குது அண்ட் உறிஞ்சப்படுறதுக்கும் அந்த குடல் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கும் வந்து நீங்கள் நல்ல உணவுகள், இந்த மாதிரி ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் வாங்காத உணவுகளை பார்த்து முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல pH வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ pH மெயின்டைன் ஆகாமல் இருந்தாலோ இல்லை குடல் கரெக்டாக மெயின்டைன் ஆகாமல் இருந்தாலோ கண்டிப்பாக அடுத்து இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி உடம்புல அலர்ச்சி தன்மை வர ஆரம்பிக்கும். அலர்ச்சி தன்மை வர ஆரம்பித்தா இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதுக்குள்ளே போகும்போது சீக்கிரமாக வயதான தோற்றம் வந்துடும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம், இதுக்கு நான் என்ன பண்ணுறது, இதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ ரொம்ப ஈஸியான ரெமெடிஸ் தான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வெளியில் ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சீரமும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்ல தூக்கம், நல்ல ஸ்ட்ரெஸ் குறைச்சிருங்க. ஸோ அதுக்கு நல்ல தேவையான பிராணாயாமம், மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அண்ட் 3வது நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்சுலின் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சுரக்கிற அந்த அதிக இன்சுலினும் சரி குளுக்கோஸும் சரி உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும், உறிஞ்சப்படணும். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மீல்ஸ், அதாவது ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் அதுலேயும் முக்கியமாக நைட்டு இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 20 நிமிடம் ஒரு ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்க வேண்டாம், மெதுவாக நடக்கிற சில பழக்கங்கள் பண்ணிக்கோங்க. இன்னைக்கெல்லாம் சில எக்ஸசைஸ் இருக்குது. சோலார் லைக் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களோட காலை இப்படி தூக்கி தூக்கி இறக்குங்க. ஸோ அங்கே நம்மளோட ஒரு முக்கியமான மசில்ஸ் வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது தசைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து வர்ற அந்த ஏடிபி அதாவது குளுக்கோஸ் வந்து போய் சேர்றது மூலமாக இந்த ஒரு பிரச்சனை குறையிறதுங்கிறதுக்கு நிறைய ரிப்போர்ட் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அண்ட் நடக்கவும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அளவுக்கு சிவியராக கண்டிப்பாக போக தேவையில்லை, ஏன்னா அதுவுமே உங்கள் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதனால ரொம்ப கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் மினிமம் 10 to 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அதிகமான ஒரு குளுக்கோஸோ கார்ப்ஸோ எடுக்கும்போது
நம்ம உடம்போட pH-அ மெயின்டெயின் பண்ற தாது உப்புக்கள் வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு pH-அ மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஏஜிங் இஷ்யூக்கு மல்லி விதை. ஜஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் மல்லி விதை மட்டும் நைட்டு ஊற வச்சு காலையில அதை கொதிக்க அந்த தண்ணியை வந்து வடிகட்டி லைட்டா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க. வெறும் அப்படியே கொதிக்காம குடிக்க வேண்டாம், கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த மல்லி விதையில இருக்கிற அந்த ஒரு பொட்டாசியமும் மெக்னீசியமும் உங்களுக்கு வெளியேறின அந்த தாது உப்புக்களை கொடுக்கறதோட உங்க செரிமான சக்தியையும் நல்லாவே அதிகப்படுத்தும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் மெயினா pH மெயின்டைன் பண்ணும். நரம்பு கடத்தல் எல்லாத்துக்குமே உதவியா இருக்கு. உங்க ஸ்கின்னோட அந்த தாது உப்புக்கள் pH மெயின்டைன் பண்ணப்படுறதுனால உங்களோட ஸ்கின்னோட pHும் அழகா மெயின்டைன் ஆகும். அதாவது ரொம்ப ட்ரை ஆகாம ரிங்கிள்ஸ் வராம இருக்கும். ஸோ அடுத்து நான் சொன்ன இன்சுலின் அதிகமாக சுரந்துட்டே இருக்கு, அது செல்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுது, ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ற ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான். இப்போ ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுக்கிறீங்கன்னா 25 கிராம் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் மட்டும் ஓமம் எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு 5 கிராம் வந்து பட்டை நுணுக்குனது 5 கிராம், அதாவது தூள் ஆக்குனதுல இருந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 11 மணிக்கு காலையில், இல்லை அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்ச உடனே அதோட சேர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது ஒரு டீயா கொதிக்க வச்சு ஒரு 500 ml தண்ணியை ஒரு 250 ml வத்த வைக்கணும். அதுக்கு தேவையானது ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் வத்த வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இல்லைன்னா 11 o'clock போல் இதை எடுத்துட்டு வாங்க. நைட்டு படுக்கும்போது திரிபலா பொடி இருக்கவே இருக்கு. நம்மளுக்கு தேவையான, நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், வைட்டமின் சி. நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பாலிஷாக இருக்கணும்னா நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நல்லாவே இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு அதை தவிர்க்கிறது, அதை மீட்கிறதுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் நெல்லிக்காய், நம்ம அவையாரே சொன்ன ஒரு கனி தான். ஸோ அந்த நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைந்தது. ஸோ அப்போ அந்த திரிபலாவில் இருக்கிற 3 வகையான காய்கள் வந்து, அதாவது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3 சேர்ந்த ஒரு திரிபலா பொடி உங்களுக்கு அவ்வளோ அழகா இந்த ஒரு பிரச்சனைக்கு உதவி பண்ணுது. ஏன்னா இந்த திரிபலா பொடி வந்து வைட்டமின் சி மட்டும் கொடுக்கல, உங்களோட கட் ஹெல்த்தை வந்து பாதுகாக்குது, இம்யூன் சிஸ்டத்தை அவ்வளோ அழகா பாதுகாக்குது, மலச்சிக்கல் இருந்தா அதையும் சரி பண்ணுது. ஸோ இந்த ஒரு திரிபலா பொடி எப்படி எடுக்கலாம்? நீங்க கொஞ்ச நாளைக்கு 100 நாள் தொடர்ச்சியா எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஏதோ ஹெவியா சாப்பிட்றீங்க, அந்த டே மட்டும் நைட்டு ஆஃப்டர் ஃபுட் மிதமான ஒரு சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டு கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த திரிபலா பொடி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. பட் 100 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் டோசேஜ் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த திரிபலா பொடி மூலமாக நம்ம சொல்கிற அந்த ஒரு செரிமான பிரச்சனையும் pH மெயின்டெனன்ஸும் குடல் பாதுகாப்பும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற பிரச்சனையும் வர்றதுனால ஒட்டு மொத்தமாகவே உங்களோட ஸ்கின் வந்து சரியாக, அதாவது கால் கை முகம் மட்டுமே இல்லை, குடல் சரியாச்சு அப்படின்னாலே காலில் இருக்கிற சுருக்கங்கள், கை நிறைய பேருக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது, இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப வயதாகி 65 ஆயிடுச்சு எனக்கு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், உங்களோட வயதை விட ஒரு 10 வருடம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப வயதான தோற்றமாக இருக்கா, அந்த ஒரு பிரச்சனைக்கு தான். ஸோ இன்னும் அடுத்த 10 வருஷம், இன்னொரு அடுத்த 10, அதாவது டிகேட் போகும்போது அடுத்த 10 வருடங்கள்லையும் இந்த பிரச்சனை அப்படியே இருந்துகிட்டே இருக்காமல் இப்போவே அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 ஏஜ்லேருந்து உங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. 30, அடுத்து 40 வரும்போது உங்கள் ஏஜ் வந்து 50 ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே கரெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களோட 50 வயது வரும்போது நீங்கள் 60 வயது தோற்ற மாதிரி தெரியாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஒரு ரெமெடிஸ் எல்லாம் இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு வயதான தோற்றம் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ ஓகே, இப்போ இதெல்லாமே இன்டேக் நம்மளோட செரிமானத்தை சரி பண்ணி நம்மளோட pHஐ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட இன்சுலின் லெவல், அதாவது அந்த நம்மளோட
இன்சுலின் லெவல் அதிகமாயிட்டு அந்த ஒரு ஹார்மோன் பண்ணுற அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஒரு இன்ஃப்ளமேட்ரி பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதோட க்ரீன் டீயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் டீ ஏதாவது ஒரு வேளை க்ரீன் டீ, செம்பருத்தி பூவோட டீ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும். ஸோ அதனால ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு இப்போ ஃபேஸ்க்கு எனக்கு ஒரு சீரம் வேணும், ஒரு ரெமெடி வேணும். நீங்கள் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் சொல்கிற ஒரு சீரத்தை. ஸோ இப்போ நீங்கள் 50 ml வந்து ஆலிவ் விதை எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் நான் சொல்கிற சொட்டுகளின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 15 சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், 15 சொட்டு ஜூனிஃபர் எசென்ஷியல் ஆயில், 15 சொட்டு ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில், 10 சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த ஒரு 4 எசென்ஷியல் ஆயிலையும் சொட்டுகளின் அடிப்படையில் நீங்கள் இதில் கலந்து வச்சுட்டு வீட்டில் எப்போலாம் இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒரு 10 சொட்டு எடுத்து கீழேருந்து மேல் நோக்கி நல்லா லைட்டாக அமுக்கி கொடுக்காம ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது அடுப்புக்கிட்ட போகாதீங்க, அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் வெயிலையும் போகாதீங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த எசென்ஷியல் ஆயில் எல்லாமே இன்றைக்கி வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா கிடைக்குது. நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ சொட்டு தான் யூஸ் பண்ணுறோங்கிறப்ப உங்ககிட்ட அது நிறையா இருக்கும். அடுத்தடுத்து நீங்களே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சீரம் மட்டும் அனுப்பி வைப்போம். நீங்கள் இதை வந்து ஃப்ளாக்ஸீட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு காஸ்மெட்டிக் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஆண்களுக்கும் நான் சொன்ன இந்த எல்லா ரெமெடிஸுமே பொருந்தும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.